Hi friends, நான் உங்கள் சந்தோஷ். வெல்கம் டு இன்னர் காம்பேட் சீரீஸ் லெசன் நம்பர் 4. இதுக்கு முன்னாடி நம்ம 3 பார்த்துருக்கோம். ஃபியர்னு பார்த்தோம், ஆங்ஸைட்டி பார்த்தோம், டிப்ரெஷன் பார்த்தோம். ஓகேவா? இப்போ வந்து பெயின் மேனேஜ்மெண்ட்னா நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். லெட்ஸ் see. அந்த 3 வீடியோஸும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகேவா? பெயின் மேனேஜ்மெண்ட். வாட் இஸ் பெயின்? பெயின்னா என்னவாக இருக்கும்? நீ ஒரு சின்ன கெஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் சொல்கிறது அதே மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். ஜஸ்ட் a signal from the body to the brain that something hurts and needs more painkillers or remedies. நம்ம உடம்புல இங்கே அடிப்படுது, இல்லை உடம்புல ஏதோ ஒரு காயம் படுது. ஓகேவா? அந்த இடத்துல காயம் பட்டுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த இடத்துல இன்ஃபெக்ட் ஆகிறது சான்ஸ் இருக்குது. அப்போது இன்ஃபெக்ட் ஆக போது உடம்புல அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரெயினுக்கு சிக்னல் கொடுக்கும். அப்படி சிக்னல் கொடுக்கும்போது நம்ம அலர்ட் ஆகி அப்போ தான் நம்ம அந்த காயத்தை பார்ப்போம். அங்கே இன்ஃபெக்ட் ஆக போகுது, நம்ம மருந்து போடணும், ப்ளீடிங் ஆக போகுதுன்னு நம்ம மருந்து போடணும்னு சொல்லும். அதுக்காக தான் பெயினுங்கிற ஒன்று வருது. எலும்பு உடஞ்சா ஏன் வலிக்குது? அப்போ தான் நமக்கு தெரியும். வலிச்சா தான் அந்த இடத்துல நம்ம நடந்திருக்குன்னு நமக்கு தெரியும். ஓகேவா? அதே மாதிரி தான் நம்ம மனசுக்குள்ளே ஏதாச்சும் நம்ம காயப்பட்டிருந்தோம், யாராச்சும் எதாவது சொல்லியிருந்தாங்க, பாதிக்கப்பட்டிருந்தோம் அப்படின்னா அதை ரெக்கவர் பண்ணு அப்படின்னு நம்ம மனசு நமக்கு சொல்கிற சிக்னல் தான் பெயின். ஆனால் இது இவ்வளோ தான், இந்த பெயினுங்கிறது இவ்வளோ தான், சாதாரண ஒரு விஷயம், சயின்டிஃபிக்காக இதுதான். ஆனால் இந்த இதை லைஃப் ஃபுல்லாக உட்காந்து அழுதுட்டுருக்கோம். ஓகேவா? அது என்னென்ன மாதிரி டைப்ஸ் எல்லாம் வரும்னா, மென்டலாக வரும், ஃபீலிங் ஆஃப் ரிக்ரெட் வரும், ரிஜெக்ஷன், யாராச்சும் துரோகம் பண்ணிட்டாங்கன்னா அந்த மாதிரி இதில் வரும். அஸ் இஸ் ஆல்ரெடி எவ்ரிதிங் டிஃப்ரெண்ட். இதே மாதிரி தான், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி இதுவும் கார்டிசோலோட ஒரு வேலை தான், கார்டிசோல் ஹார்மோனோட வேலை தான். கூடவே அப்நார்மலாக ஹார்மோன்ஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஹவு டு ரெக்கவர்? லெட் இட் பி, லெட் இட் கோ. சிம்பிள். அக்செப்ட் த பெயின். பெயின் வந்துருச்சா, அவங்க பாடி எதனால சொல்லுது, அங்கே அடிபட்டுருக்கு, அங்கே பாரு, சீக்கிரம் மருந்து போடணும்னு சொல்லுது. அப்போ நீங்கள் பிரெயின்கிட்ட ரிட்டன் என்ன மெசேஜ் சொல்லணும்? ஓகே, நான் பார்த்துக்கிறேன் விடு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களால் பெயினை மேனேஜ் பண்ண முடியும். அந்த இடத்துல பெயின், அந்த வலி போயிருமான்னு கேட்டால் ரொம்பலாம் போகாது. நம்மளால் தாங்கக்கூடிய அளவுக்கு நமக்கு பாடியில் ஸ்ட்ரென்த் வந்துடும். ஓகேவா? ஆர் டேக் இட் ஆஸ் ப்ரீ ஒர்க் அவுட் ஃபார் யுவர் செல்ஃப். பாடியில் பண்ணதுக்கு ஓகே, மனதளவில் ஒரு காயப்படுது, நமக்கு ஒரு ஹர்ட் ஆகிறோம் அப்படின்னா அதை உட்காந்து நம்ம அழுகிறதுக்கு பதிலாக அது ப்ரீ ஒர்க் அவுட்டாக எடுத்துக்கலாம். ப்ரீ ஒர்க் அவுட்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு எனர்ஜி தேவைப்படும் இல்லையா, நம்ம ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் லோட் பண்ணோம் இல்லையா பாடியில். அந்த மாதிரி நம்ம ஒரு இடத்துல அவமானப்பட்டுட்டோம் அப்படின்னா நம்ம சாதிக்கணும்னு தோணும். நமக்கு மனசில் வலி வரும்போது தான் வாழ்க்கையோட அருமை நமக்கு தெரியும். அப்போது வலி வந்துருச்சு அப்படின்னா அதை அழுவாமல் அதை மோட்டிவேஷனாக எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஜஸ்ட் அக்செப்ட் த பெயின். ஓகேவா? ஃபீல் இட், அனலைஸ் இட், அண்டர்ஸ்டாண்ட் இட். அதுலேருந்து அப்படியே வெளியே வந்துடலாம். இதுதான் நம்ம ப்ராசஸ். அதை ஃபீல் பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும், அதுலேருந்து அப்படி வெளியே வந்துடலாம் ஆட்டோமேட்டிக்காக. வேறு ஒன்றுமே இல்லை, சிம்பிள். இப்போது பெயின் அதிகமாக சுரக்குது இல்லையா, நமக்கு என்ன பண்ணால் பெயின் போகும்? நம்ம சிரிக்கும்போது நோட் பண்ணியிருக்கீங்களா, நம்ம வயிறு குலுங்க சிரிப்போம். சிரிக்கிற வரைக்கும் வயிறு வலிக்காது. ஆனால் ஓரளவுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது வயிறு வலிக்க ஆரம்பிக்கும். அது ஏன்னா நம்ம வயிற்றில் இருக்கிற அந்த ஹேப்ஸ் அண்ட் மசில் இருக்கு இல்லையா, அது பயங்கரமாக எங்கேஜ் ஆகியிருக்கும். ஆனால் அது சிரிக்கும்போது டோப்பமின் அப்படிங்கிற ஹாப்பி ஹார்மோன் சுரக்கும். அது வந்து ஒரு டெம்பரரியான ஒரு பெயின் கில்லர். அது சுரக்கிறதுனால நமக்கு வலி தெரியாது. அந்த டோப்பமின் இறங்கும்போது அதோட உண்மையான வலி நம்ம உணர ஆரம்பிச்சிடும். அதான் அந்த சிரிச்சதுக்கப்புறம் வயிறு வலிக்கிறதுங்கிறது. அதே மாதிரி நம்ம உடம்புல அடிபட்டுருச்சு அப்படின்னா இப்போ கொஞ்சம் நேரத்தில் நமக்கு வலி மறத்து போகும். ஏன்னா அங்கே டோப்பமினோ இல்லை மற்ற ஹார்மோன்ஸ் அங்கே சுரந்து அந்த இடத்துல நம்ம கட்டுப்பாடாக வச்சுருக்கோம். நமக்கு வலிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம பாடியை உருவாக்குற மெக்கானிசம் தான் அந்த ஃபோர்ஸ் பண்ணாமல் மைண்ட் அளவில் அது கண்ட்ரோல் பண்ணுறது தான் நம்மளோட கான்செப்ட். போர்லாம் நம்ம எவ்வளோ கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ கூட நிறையா வார் நடந்துச்சு. ஆனால் அதில் போகிற சோல்ஜர்ஸோ ஜென்ரல்ஸோ கமாண்டர்ஸோ யாருமே காயம் பட்டுருன்னு நினச்சி பயந்து போனது கிடையாது. அப்படி காயம் பட்டுருன்னு பயந்து அவங்க போர்க்கே போக மாட்டாங்க. நாட்டை காப்பாற்ற முடியாது, நாம் இப்படிலாம் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஒரு விஷயத்த செய்யும்போது வலிக்க தான் செய்யும். புதுசாக செய்யும்போது அதில் மசில் வந்து ரெஸ்ட்டில் இருந்த மசில் எங்கேஜ் ஆகும்போது வலி வரும். ஓகேவா? அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் ஒரு உண்மையான சோல்ஜர். அதை மேனிப்புலேட் பண்ணி அவங்க சக்ஸஸாக மாற்றுறது தான் ஒரு உண்மையான ஒரு லீடர். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஒரு சோல்ஜருக்கும் ஒரு வைஸ்மேனுக்கும் என்ன ஒரு
வித்தியாசம். ஒரு சோல்ஜர்னால் அவங்களோட கடமை என்ன? போரிடணும், சண்டை போடணும். ஓகேவா? அப்போ காயத்தை பார்த்து அவங்க பயப்படக்கூடாது. காயம் வந்து ஆமாம் காயப்பட்டுருச்சு அப்படின்னு அவங்க அதை ஏற்றுக்கணும். இதே ஒரு வைஸ் மேன் நம்மள மாதிரி சாதாரண மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன காயப்பட போகுது? உடம்புல பெருசாக எதுவும் அடிப்படை போகிறதில்ல, மனதளவில் காயப்படும். அந்த மனதளவில் காயத்தை நாமளும் ஒரு சோல்ஜர்ஸ் மாதிரி அக்செப்ட் பண்ணிக்க பழகணும். ஆமாம் காயப்பட்டுருச்சு, இட்ஸ் ஓகே, லெட் இட் கோ அப்படின்ட்டு விட்டுற வேண்டியதான். அது கொஞ்சம் கஷ்டம்தான், முடியும்னு நினச்சா முடியும். ஓகேவா? இதுக்கு நம்ம உட்காந்து முடியாத ரீசன் சொல்லிட்டு இருந்தால் அதில் யாராலையுமே நம்மளை காப்பாற்ற முடியாது, யாரும் வரவும் மாட்டாங்க. தே இக்னோர் அபவுட் இட், தே வில் இந்த பெயின், தே வில் த லைஃப். ஒன்ஸ் நம்ம பெயினை வின் பண்ண பழகிட்டோம்னா நம்ம லைஃப்பை வின் பண்ண. ஏன்னா லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் பெயின் அண்ட் ப்ளஷர் தான். ப்ளஷர் நமக்கு பெருசாக தெரியாது, ஆனால் பெயின் சின்னதாக அடிப்பட்டாலும் பயங்கரமாக நமக்கு வலிக்கும். மனதளவில் காயப்பட்டாலும் ரொம்ப வருஷத்துக்கு கூட அது இருக்கும். ஆனால் அதை தாங்க பழகிட்டோம் அப்படின்னா நம்மளை அஃபெக்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு ஃபினாமினும் இந்த உலகத்தில் இல்லாமல் போயிடும். அப்போ நாம தான் கிங், நாம தான் குயின். ஓகேவா? ஆஸ்க் யுவர் செல்ஃப், பெயின் உங்களை நீங்களே கேட்டுக்கங்க. ஒன்று இந்த பெயினை கடந்து அதை அக்செப்ட் பண்ணி அதுக்கப்புறம் இருக்கிறமான ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்களா? இல்லை அந்த பெயினை தாங்க முடியாதுன்னு உங்களை நீங்கள் டீக்ரேட் பண்ணி அந்த பெயினோடே கிடந்து உங்கள் வாழ்க்கையை நரகமாக மாறப்போதா? 2 ஆப்ஷன் தான். இதில் நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது உங்களோடது. அடுத்து பெயினுக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்த டிப்ரெஷனுக்கும் ஒரு சின்ன வேரியேஷன்ஸ் நம்ம பார்த்துலாம். என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்துக்கலாம். பெயின்னா என்ன? சிக்னல் ஃபார் எமர்ஜென்சி டு மேக் மெடிக்கேஷன். நமக்கு அடிபட்டுருச்சு இல்லை மனசில் காயப்பட்டிருக்குன்னா பிரெயினுக்கு சொல்லணும். அதாவது அந்த இடத்துல அடிபட்டிருக்கு, அந்த இடத்துல நம்ம மருந்து தேவைப்படுது, நம்ம அங்கே நோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பெயின். டிப்ரெஷன் அப்படின்னா அது எதுக்கான சிக்னல் ஃபார் எக்ஸஸ் செக்ரேஷன் ஆஃப் கார்டிசோல். நம்ம உடம்புல அதிகமாக கார்டிசோல் சுரந்துருச்சு அப்படின்னு காட்டுறது தான் டிப்ரெஷன். இந்த பாயிண்ட்டை போன வீடியோட நீங்கள் லிங்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். அதுதான். ஓகே, நெக்ஸ்ட்டு அலர்ட்ஸ் பாடி அண்ட் பிரெயின் ஃபார் டு ப்ராப்பர் மெடிக்கேஷன் அண்ட் ரெக்கவரி. அதுதான் நம்ம பாடியை அலர்ட் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு மெக்கானிசம் தான் இந்த பெயின். ஓகேவா? வேறு ஒன்றுமே இல்லை அதில். அந்த சைடு டிப்ரெஷன் பாருங்கள், டம்ப்ஸ் பாடி அண்ட் பிரெயின் ஃபார் லாங் டைம் டில் கார்டிசோல் டிக்ரீசஸ். இப்போ அந்த கார்டிசோலை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம பாடி எடுக்கக்கூடிய ஒரு தப்பான ஒரு முடிவு தான் இந்த டம்ப். நம்மளை டம்பாக வச்சுருக்கோம், அதாவது அமைதியாக இருக்க வச்சு அதை சப்சைட் பண்ண பார்க்கும். அப்படி பண்ண முடியாது. டெஸ்டோஸ்டரோன் தான் அதுக்கு வேணும், அதை நம்ம கொடுக்கணும். நம்ம டெஸ்டோஸ்டரோனு இல்லை டோபமைன் கொடுக்க மறந்துட்டோம்னா பாடி வந்து அப்படியே டம்பாக இருக்க தான் பார்க்கும். அது வருஷக்கணக்காக ஆகும். அது கொஞ்சம் பாருங்கள் என்னென்னு. பெயினுக்கு வருவோம். அக்செப்ட் த பெயின் ஃபார் ஃபர்தர் மூவ்மெண்ட். இப்போது நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறோம். இப்போ மசில் நம்ம பைசெப்ஸே பண்ணுறோன்னு வச்சுக்கிங்களேன். இங்கே நம்ம கர்ல் பண்ணும்போது நம்ம இடத்துல பெயின் இருக்கும். ஏன் பெயின் இருக்குது? அதில் இருக்க மசில்ஸ் வந்து மைக்ரோ டியர் ஆகும். அந்த டியர் ஆகிறப்போ நமக்கு வலிக்கும் இல்லையா? ஆனால் அது பிரச்சனை கிடையாது. அந்த மைக்ரோ டியரு நம்ம சாப்பிட்ற ப்ரோட்டீன்லேருந்து திருப்பி அது ரீஜென்ரேட் ஆகிக்கும். ரீஜென்ரேட் இருக்கும்போது அது பெருசாகும் இல்லையா? இப்போது இந்த இடத்துல நம்ம வலிக்குன்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் போட்டோம் அப்படின்னா அதோட சைட் எஃபெக்ட்ஸ் என்னன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ அந்த பெயினை நீங்கள் அக்செப்ட் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா மசில் க்ரோத் அதிகமாக இருக்கும், மசில் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும், மாஸ் அதிகமாக இருக்கும், ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும், ஸ்ட்ரென்த் அதிகமாக. ஓகேவா? இதுதான் கான்செப்ட். இதுதான் அக்செப்ட் த பெயின்னு சொன்னேன். அடுத்து டிப்ரெஷனுக்கு வருவோம். டிப்ரெஷன் பார்ப்போம், அது சொன்ன தப்பாயிடும். இக்னோர் த டிப்ரெஷன் ஃபார் ஃபர்தர் டெவலப்மெண்ட். இந்த பெயினுக்கு அக்செப்ட் பண்ண சொன்னேன், டிப்ரெஷனை இக்னோர் பண்ண சொன்னேன். ஏன்னா டிப்ரெஷன் அக்செப்ட் பண்ண முடியாது. அப்படி அக்செப்ட் பண்ணணும்னா திருப்பி அந்த டிப்ரெஷன் தான் மறுபடியும் வரும். அதை இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம பாடி புரிஞ்சுக்கும், ஓகே இவனுக்கு இப்போ டிப்ரெஷனு பெருசாக கண்டுக்கிற வேலை இல்லை, அவன் அதுக்கான ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டிப்ரெஷனை பாடியை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ பெயினுக்கு வாங்க. பெயின் இஸ் அ ப்ரூஃப் ஃபார் க்ரோத் ஆஃப் யூர் இன்னர் அண்ட் அவுட்டர் ஸ்ட்ரென்த். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது ஏன் அங்கே வலிக்குது? நம்ம க்ரோத் ஆகிறதுனால தான் அங்கே வலிக்குது. ஓகேவா? அதோட அந்த க்ரோத் ஆகிறதுக்கான ப்ரூஃப் தான் பெயின். இப்போ ஒரு விஷயம் பண்ணும்போது நமக்கு பெயின் இல்லை, ஸ்வெட் ஆகலை, எதுவுமே பண்ணலை, எந்த எனர்ஜி லாஸ் ஆகலைன்னா என்ன அர்த்தம்? நம்ம ஐடியலாக ஒன்றும் இல்லை. நீங்கள் உட்காந்துருக்க இடத்துல படுத்துருக்க இடத்துல லைட்டை எந்திரிச்சிட்டு திருப்பி படுத்து இல்லை உட்காந்து பாருங்கள், உங்கள் லைட்டாக ஒரு மூச்சு வாங்கும். அப்போது அந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் படுத்தே இருக்கிறனால உங்களுக்கு எந்த எனர்ஜியாக போக போகிறது இல்லை, அப்படியே தான் இருக்கும். அதுதான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அடுத்த ஆன்சர் டிப்ரெஷனுக்கு வாங்க. இப்போ இதுக்கு ப்ரூஃப் பார்த்தோமா? டிப்ரெஷன் எதோட ப்ரூஃப்னு பாருங்கள், நம்மளோட இன்னர் அண்ட் அவுட்டர் வீக்னஸோட ப்ரூஃப். நம்ம வீக்காக இருக்கோம் அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நம்ம எவ்வளோ தூரம் டிப்ரெஷனாக இருக்கோங்கிறத வச்சு தெரிஞ்சுக்கலாம்.
ஸ்ட்ராங்காக இருக்கிற யாரும் ரொம்ப நாளைக்கு டிப்ரெஷன் இருக்க மாட்டாங்க. டிப்ரெஷன் எல்லா மனுஷனுக்கு வரும். அது எவ்வளோ நாளைக்கு நம்ம கையாளுறோம், எவ்வளோ நாளைக்கு வச்சுருக்கோங்கிறத பொறுத்து தான் நம்ம ஸ்ட்ரென்த் எல்லாமே வரும். அங்கே தான் நம்ம ஈகோ ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போது போன வீடியோவில் மாதிரி இந்த வீடியோவில் இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டிப்ஸ் நான் தரேன். இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி as mental pain gets higher, consume spicy foods. இப்போது இதில் ஒரு சின்ன ஒரு மேஜிக் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காரமாக ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டங் இருக்கு இல்லையா, அது வந்து அது ஒரு டேஸ்ட்டாக பார்க்காது, ஃபிசிக்கல் பெயினாக தான் அது வந்து ரெக்கக்னைஸ் பண்ணும். அப்போது நான் முதல்ல சொன்ன அதே ப்ராசஸ் நடக்கும். அந்த டங்கு வந்து என்னென்னா நேராக பிரெயினுக்கு சிக்னல் கொடுக்கும், இந்த மாதிரி எனக்கு பெயின் அதிகமாகுது, டக்குன்னு பெயின் கில்லர் கொடுது. அப்படி நம்ம பிரெயினில் இருந்து ஒரு செரோட்டோனின் அப்படிங்கிற அந்த பெயின் கில்லர் ஹார்மோன் சுரக்கும். டோபமைனுங்கிறது டெம்பரரியாக இருக்குது. செரோட்டோனின் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும். ஓகேவா? அந்த செரோட்டோனின் சுரக்கும் போது என்னென்னா நம்ம நாக்கில் அந்த காரத்தை கம்மி பண்ணுறதுக்கு பார்க்கும். கூட அதோட போனஸாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேறு ஏதாச்சும் நம்ம டிப்ரெஷனில் இருக்கோம், வேறு ஏதாச்சும் நம்ம ஆங்ஸைட்டியில் இருக்கோம், சேடாக இருக்கோம்னா அதையுமே சப்சைட் பண்ணும். ஓகேவா? இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணணும். ஏன்னா நம்ம சாப்பிட போகிறது காரம், அது எல்லாருக்கும் ஒத்துக்காது. கொஞ்சமாக காரம் சாப்பிடுங்க. அது ஓகேனா கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்லாம். அப்படி நீங்கள் ரொம்ப காரம் சாப்பிட்றதுன்னா நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கங்க. எதையுமே நீங்களாக ட்ரை பண்ணிடாதீங்க, மற்றவங்கள்ட்ட கேட்டு டிஸ்கஸ் பண்ணி பண்ணுங்கள். அதுக்குன்னு எல்லாத்தையும் அவங்ககிட்ட கேட்கக்கூடாது, ஐடியா மட்டும் கேளுங்க. ஓகேவா? இவ்வளோதான் பெயின், வேறு ஒன்றுமே இல்லை. பெயினுக்கு 4 லெட்டர் தான். அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சு. போன வீடியோ மாதிரி பெருசாக வரல. ஓகேவா? இப்போ அடுத்த லெசன் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம்னா ஆங்கர் மேனேஜ்மெண்ட். ஓகே, நம்ம ப்ரீவியஸாக பார்த்தது எல்லாத்தையுமே நம்ம ஓவர் கம் பண்ணிட்டோம் அப்படின்னா கோவத்தை குறைக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. அதில் கொஞ்சம் ஸ்லைட்டாக மாற்ற போகிறோம். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். ஓகேவா? தேங்க்யூ. ஹேவ் எ கிரேட் டே.